அதெல்லாம் சரி. இங்கே பூமியில் என்ன சுவாமி, பூமிக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மெல்லாம் நடந்துன்னு இருக்கோம்ல, இங்கேயும் எங்கேயும் நடக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் முருகப்பெருமான் நடந்திருக்காராம். பாருங்கோ, குமரன் முன்னாடியே பார்த்தோம். யார் இப்போ எடுத்தோடனே அருளிய குமரன். இந்த பேர், அவருக்கு பேர் என்ன, குமரன் சொல்லிட்டார். ஹீரோ பேர் என்ன, குமரன் சொல்லிட்டார். அவர் எங்கே நடந்தாராம், சமரபுரி தணிகையும். இப்போ சமரபுரினா இந்த தேதி நமக்கு திருப்போரூரை குறிக்கிறது. அங்கே தான் என்ன பண்ணார், போருக்கு கிளம்பினார். திருப்போரூர், அதான் சமரபுரி. ரெண்டாவது தணிகை, திருத்தணி. திருத்தணியில் முருகப்பெருமான் நடந்திருக்காராம். சமரபுரியில் திருப்போரூரில் முருகப்பெருமான் நடந்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் மிகும் உயர் சிவகிரியிலும், உயர்ந்த சிவகிரி எல்லா இடத்துலையும் நடந்திருக்காராம். வடமலையிலும், திருவேங்கடத்தில் என்ன பண்ணியிருக்காராம், அவர் உலவிய வடிவேல. அப்படின்னா அங்கெல்லாம் முருகப்பெருமான் நடந்திருக்காருன்னா, நம்மெல்லாம் அங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, ஏதோ முருகான்னு ஒரு தரம் சொல்லி நம்ம உள்ள அங்கெல்லாம் போய் அப்போ நீங்கள் இப்போ அர்ச்சனை பண்ணுங்கோ, முடிஞ்சால் அங்கே பிரதட்சணை பண்ணுங்கோ, காவடி எடுங்கோ, அதெல்லாம் அப்புறம். அதற்கு முன்பாக முருகப்பெருமான் திருவடி பட்ட இடத்திற்கே நாம் ஒரு முறையாவது சென்று வர வேண்டாமா? நேரம் என்ன பண்ணணும், கட்டாயமாக நம்ம சென்று வரணும்.